எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்மளே பேங்க் ஷேர்களை வச்சுக்கிட்டு நிஃப்டி எப்படியாவது 26,500 அப்படியே மேல வந்துருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல ரெண்டு முக்கிய தகவல்கள் வந்திருக்கு. ஒன்னு திருட்டு கேஸ், இன்னொன்னு குற்றச்சாட்டு கேஸ். ஒரு கேஸ் என்னன்னா, மிகப்பெரிய பேங்க்ல ஐசிசி பேங்க் அப்படின்றதுல ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எம்ப்ளாயி. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கஸ்டமர்ஸ் போடக்கூடிய எஃப்டில இருந்து பணத்தை கிட்டத்தட்ட 110 எஃப்டில இருந்து அழுங்காப்படி பணத்தை அவங்களுக்கே தெரியாம எடுத்து அவங்களுடைய போன் நம்பர்ல மாத்தி வச்சு அவங்களுக்கு அலர்ட்டும் போகாம பண்ணிட்டு கிட்டத்தட்ட எத்தனை கோடி ஏமாத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4.5 கோடி ஏமாத்தி அதை தூக்கி ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு ஸ்டாக் மார்க்கெட்லயே அதை லாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்றது நடந்துட்டதுனால அவங்கள கைது பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம ஐசிசி பேங்க் அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட 1.5% இன்னைக்கு இறங்கி இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டே சந்தோஷமா 112 பாயிண்ட் ஏறி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல 30 பாயிண்ட் இவன் இறக்கி விட்டுட்டான். இவன் 30 பாயிண்ட் மைனஸ் பண்ணாம +30 அடிச்சிருந்தா இன்னைக்கு நம்மளுடைய நிப்டியை 200 பாயிண்ட் பக்கம் ஒரு கௌரவமான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த திருட்டு கேஸ்னால நம்மளுடைய மார்க்கெட்ல இன்னைக்கு ஐசிசி பேங்க்னுடைய ரேலி இல்லாம போச்சு. இன்னொரு கேஸ் என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, அதுவும் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பேங்க். குற்றச்சாட்டு வைக்கிறது யாருன்னா இந்த லீலாவதியினுடைய ட்ரஸ்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேங்க் மேல ஒரு தப்பு கூட கிடையாதுங்க, அந்த பேங்க்ல ஒரு சொட்டு கூட தப்பு கிடையாது. ஆனா அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய சிஇஓ அண்ட் எம்டியா இருக்காரு பாத்தீங்களா, அவர் மேலதான் நாங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இவரை முதல்ல நீங்க பதவி விட்டு விலக்குங்க, இவரை விலக்கிட்டு இவர் மேல நாங்க சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகளை விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சில் டீடைல்ஸ் ஃபைல் பண்றாங்க. ஆக்சுவலா எங்களுக்கு அந்த லீலாவதி ட்ரஸ்டினுடைய சில ஆட்கள் எங்களுக்கு பணம் தர வேண்டியது இருக்கு. அந்த பணத்தை நாங்க கலெக்ஷன் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் கலெக்ஷன் பண்ண முடியல. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தான் அவங்க எங்களுடைய எம்டி அண்ட் சிஇஓ மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. சோ இது கண்டிப்பா அந்த கொடுக்க வேண்டிய கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கையா தான் ஒழிஞ்சு, மற்றபடி எங்களுடைய எம்டி அண்ட் சிஇஓ மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளுக்கு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, அவன் கிளியரா சொல்லிடுறான், ட்ரஸ்ட் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த எம்டி அண்ட் சிஇஓ மேலதான் எங்களுடைய குற்றச்சாட்டுகள் அப்படின்றாங்க. அவரை பதவி இறக்கம் பண்ணுங்க அப்படின்றாங்க. சோ இப்படியாக ரெண்டு மிக முக்கியமான பேங்குகளுக்கு பிரச்சனை என்பது வந்திருக்கு. இந்த பிரச்சனையை மார்க்கெட் ஒரு ட்ரிகராக எடுத்துக்கிட்டு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு டக்குன்னு நிப்டி ஒரு 1000-1500 பாயிண்ட்கள் மாதிரி ஏத்தி விட்டுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இல்ல ஒரு 2000 பாயிண்ட் கீழே இறக்கி விட்டாலும் மகிழ்ச்சி தான், ஏன்னா பல பங்குகள் கீழே மலிவு விலையில கிடைக்கும். சோ இந்த ரெண்டுல எது நடந்தாலும் நம்மளுடைய நிப்டி இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ள 26,500 மேலேயோ அல்லது கீழே 24,000 போகுது அப்படின்னா இந்த ரெண்டு பேங்குகளுடைய வெயிட்டேஜ் மற்றும் இந்த ரெண்டு தகவல்கள் அப்படின்றத ரொம்ப முக்கியமான காரணமா இருக்க போகுது. நண்பர்களே, இந்த ஹிந்து காப்பர் அப்படின்ற பங்குல ஒரு தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி 409 கோடி கடன் என்பது வச்சிருந்தாங்க. இப்ப 167 கோடி தான் அவங்க கிட்ட கடன் அப்படின்றது இருக்கு. அதாவது கடனை குறைச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியினுடைய லிஸ்ட்ல இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்றது இருக்கு. இந்த சமயத்துல 400 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் அல்வா மாதிரி கீழே கிட்டத்தட்ட 50% என்பது போல இறங்கி வந்த ஒரு பங்கு தான் ஹிந்துஸ்தான் காப்பர். எத்தனையோ பங்குகள் திரும்பி தன்னுடைய பழைய ஹையை போய் தொட்டு விட்டு இந்த நிலைமையிலையும் இந்த பங்கு இன்னுமே ஏறாம தான் இருக்கு. இந்த சமயத்துல இதனுடைய டெக்னிக்கல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கு. அப்ப நிறைய பேர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் எப்படி கொடுத்தான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு 191 கோடி அப்படின்றது லாபம் கொடுத்துமே ஏன் இந்த கமாடிட்டிஸ் பங்குகள்லாம் பெருசா முன்னேற்றம் இல்லை அப்படின்னா, இவங்களுக்கு ரிசல்ட் முக்கியம் இல்லை, அந்த காப்பர் இவங்களுடைய அண்டர்லைங் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டினுடைய விலை சர்வதேச சந்தையில ஒரு 5% 10% பல்கா ஏறுதா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, தங்கத்தினுடைய விலை நல்லா ஏற காட்டி தான் பல்வேறு தங்கத்தை வச்சு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளும் சரி, தங்கத்தை வாங்கி விற்கக்கூடிய விற்பனை ஜுவல்லர்ஸும் சரி நல்லா மேல் நோக்கி ஏற வந்தாங்க. அது மாதிரி இந்த காப்பர் சில வருடங்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த காப்பர்னுடைய பிரைஸ் நல்லா மேல ஏறிச்சு. அப்ப இவன் நல்லா மேல் நோக்கி வந்தான். அதுக்கப்புறம் காப்பர்னுடைய பிரைஸ் சர்வதேச சந்தையில இந்த மாதிரி பெரிய அளவுல ஏறாதனால சுணக்கமா மெயின்டைன் பண்றதுனால தற்சமயத்துக்கு இப்ப இப்படி இருக்கான். நம்மளுக்கு என்ன மறுபடி தகவல் வரணும்னா, உலகம் முழுவதும் இன்ஃப்ளேஷன் என்பது கட்டுக்குள்ள வந்துடுச்சு. இன்ஃப்ளேஷன் உலகம் முழுவதும் கீழே இறங்கிடுச்சு.
மறுபடியும் இன்ஃப்ளேஷன் மறுபடியும் எப்போ உச்சத்துக்கு போகுதோ அப்போ இந்த போன்ற பல கமாடிட்டி பங்குகள் ரொம்ப சந்தோஷமா எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருப்பான். அது எப்ப அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு இந்த பங்குல என்ன ஒரு தகவல்னா, இவன் கடன் என்பதை குறைச்சிருக்கான் அப்படின்றதான். இவர் போற ரூட்ல நம்ம ஆளை போட்டு இவர்கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது இந்த எல்ஐசி அப்படின்ற ஒரு பங்குல தற்போது என்ன ஒரு தகவல் வருதுன்னா, அங்க ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சந்தர் அப்படின்றவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிவா அவரை பதவி உயர்த்தியிருக்காங்க. அப்ப இவர் ஏதாவது நம்மளுடைய மாமனாகவோ மச்சானாகவோ இருந்தா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்து, எப்படிங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் டெசிஷன் எடுக்கிறீங்க, என்ன ப்ராசஸ்ங்க, எது போன்ற பங்குகள், அந்த பங்குகள்ல எந்த அடிப்படையும் நீங்க பாப்பீங்க, எத்தனை வருஷம் வச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், சொல்லிடுவார். இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளால ஒண்ணு மட்டும் கடைபிடிக்க முடியாது. என்னன்னாக்கா, இவங்கெல்லாம் ஒரு பங்கை வாங்கினா 10 வருஷம் 20 வருஷம் வச்சிருப்போம் தம்பி, அது உன்னால முடியுமா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னார்னு வச்சுங்களேன், சத்தியமா அது மட்டும் முடியாது. ஸோ இந்த எல்ஐசி அப்படின்ற பங்கு தற்போது ரொம்பவுமே சுணக்கமாக பல பேர்த்துக்கு பின்னாடி இருந்தான், ஓட்டமே இல்லாமல் இருந்தது. திடீர்னு 700 ரூபாயிலிருந்து இப்போ எடுத்து பார்க்கும்பொழுது, பல மாதங்கள் கழித்து எடுத்து பார்க்கும்போது 700லேருந்து 963 வந்திருக்கான். இது எந்த இடம் அப்படின்னா, போன வருஷத்துல ஒரு முக்கியமான லெவல் கிட்ட திரும்பி வந்திருக்கான். எல்லாரும் ஆசைப்படுறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீ ஒரு முறை 2024 பழைய ஹை வந்தியே 1200, அந்த இடத்துல வந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க ஒரு பங்கு கூட கீழே இல்லை அப்படின்னாக்கா, ஆமா எல்லாருமே பாதி கிணறு வந்துட்டானுங்க. நானும் போய் தேடி தேடி பார்க்குறேன், கீழே கிடக்கக்கூடிய ஷேர்கள் நல்ல ஷேர்களாகவும் இருக்கணும், குவார்டர்லி நல்ல லாபம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி போய் தேடி தேடி பார்க்குறேன். பெருசா எவனும் கிடைக்க மாட்டேங்கிறான். நண்பர்களே, இந்த கிளென்மார்க் ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு, அதுல ஒரு பிசினஸ் அப்டேட் அப்படின்றது கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வருது இந்தியாவில். ஸோ இந்த சமயத்தில் இது டிவிடெண்ட் பெருசாக கொடுக்கக்கூடிய பங்கு கிடையாது. 0.16 அப்படின்றத இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்ட். ஆனால் இவங்களுடைய குவார்டர்லி ரிப்போர்ட் அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக இருக்கு. ஏன்னா அவங்க வெறும் 4 கோடி தான் லாபம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. கன்சிஸ்டண்டா ஒரு 300 கோடி பக்கம் லாபம் செய்யக்கூடிய பங்கு ஏன் இப்படி மைனஸ்ல காமிச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு அதர் இன்கம்ல 361 கோடி காணாம போயிடுச்சு. ஸோ இனி அடுத்து வரக்கூடிய குவார்டர்ல இவன் என்ன பண்ண போறான் அப்படின்றத ஒரு கேள்வியா இருக்கு. இந்த சமயத்தில் இந்த பங்கு கீழே ஏதாவது 52 வீக் லோ பக்கத்தில் இருந்திருந்தா ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கும். ஆனாலும் இந்த பங்கு 1200 இப்ப 1200 இவனு நடுக்கிணத்துல இருக்கான். இந்த பங்குல பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெருசா சேஞ்சே பண்ணல. கடந்த 8 மாசமாகவே அப்படியே ஒரே நிலையிலேயே நிறுத்தி வச்சிருக்காங்க பெரும்பாலும். சோ தற்போதைக்கு கிளென்மார்க் அப்படின்ற பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலேயே ஆடிக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் தற்போது மேல அவனுடைய மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கான். இனி இதுக்கப்புறம் அவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆட்டோவெல்லாம் வச்சு கடத்திருக்கீங்க, வேனெல்லாம் வச்சு கடத்திருக்கீங்க, ஒரு 500 போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி இது போன்ற ஏதாவது ஒரு பிசினஸ் அப்டேட்டுகளை வச்சுக்கிட்டு அவனுடைய முக்கியமான கட்டத்தை உடைப்பானா, உடைச்சு மேல போவானா, இல்ல என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். நண்பர்கள், இந்த அம்புஜா சிமெண்ட், ஏசிசி எல்லாம் ஒரு காலத்திலேயே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவான ஆள் தான் இருந்தாலும் ஓரளவுக்கு ஏறக்கூடிய ஆட்களாக தான் இருந்தான். இருந்தாலும் இந்த அதானி குரூப்பினுடைய கைகளுக்கு போனது பிறகு, அதுலயும் குறிப்பா அந்த ஹிண்டன்பர்க் போன்ற அத்தியாயங்கள்லாம் வந்த பிறகு இப்படி ஸ்லோ மூவ்மெண்ட்ன்றதே இவனுடைய வாழ்க்கையில கிடையாது. பெருசா ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கான். அந்த வகையில தற்போது 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டிய ஒரு பங்காக இந்த அம்புஜா சிமெண்ட் அப்படின்ற பங்கு தற்போதைய நிலைமையில் இருக்கு. இதுல என்ன ஒரு தகவல்னா, இந்த என்எஸ்சியினுடைய ஒரு சப்சிடரி என்எஸ்சி இஎஸ்ஜி ரேட்டிங் கொடுத்திருக்காங்க 63 அப்படின்னு. நண்பர்களே, நிறைய பேர்த்துக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்னாவே பயம் அப்படின்றதான் வருது. அப்ப ஷேர் மார்க்கெட்ல பயம் இல்லாம என்ன கான்செப்ட் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா நம்மளுக்கு இந்த அன்னெசரி ஃபியர் அப்படின்றதே வராது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ரிஸ்க் இருக்கக்கூடிய இடம். ஸோ அதுல ட்ரெண்ட் இருந்தா நம்மளுக்கு ஓகே, இல்லைன்னா அதனால நம்மளுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு ஒரு ஷேர் பிரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஷேரினுடைய விலையில ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு பிரயோஜனம், இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. ஒரு முறை 2022 இருந்து 2024 வரைக்கும் அவன்கிட்ட ட்ரெண்ட் இருந்தங்காட்டி 30 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் போயிட்டான். இதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட காலங்கள்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம். ஸோ இப்போ மறுபடியும் 50 ரூபாயிலிருந்து இப்போ 70 ரூபா வந்திருக்கான்னா அவன்கிட்ட ட்ரெண்ட் இருந்தங்காட்டி வந்துட்டான்.
மறுபடியும் எதிர்காலத்தில் அவன்கிட்ட ட்ரெண்ட் அப்படின்றது இருந்ததுனா தான் இந்த மாதிரி ஏதாவது வருவான், இல்லைன்னா வராது. ஸோ அப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்ட் இருந்தால் நம்மளுக்கு ஓகே, இல்லைன்னா எனக்கு நீ டிவிடெண்டாவது கொடுப்பியா? சரி, உங்ககிட்ட ட்ரெண்ட் இல்லை, இப்படியே நீ நீட்டி படுத்துற அல்லது டவுன்ல போற, எக்கேட கெட்டு போ, ஆனா எனக்கு நீ டிவிடெண்டாவது கரெக்டா கொடுப்பியா? இப்ப ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அந்த கேட்டகரி இல்ல. அதாவது ஒரு 3 வழியில எந்த வழியில போனாலும் எனக்கு சந்தோஷம் வரணும், இந்த வழியில நீ சந்தோஷம் தரல, சரி டிவிடெண்டாவது கொடுப்பியான்னா அங்கேயும் சந்தோஷம் இல்லை. சரி, கடைசிக்கு நம்ம பண்ண தப்ப நம்மளே ஏத்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பணத்தை போட்டிருக்கு. ஆனா அவசரத்தை அவன் எதுவும் ஏறவும் இல்லை, டிவிடெண்டும் கொடுக்கல. ஆனா இப்ப அவசரத்துக்கு தேவை அப்படிங்கும் பொழுது கடைசிக்கு ஒஸ்ட் கேஸ்ல போட்ட பணத்துல ஒரு 20-30% அட மிஞ்சி போனா ஒரு 50% மேல லாஸ் என்பது வந்துடக்கூடாது. அந்த ஒரு ஒஸ்ட் கேஸையாவது ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு நல்ல பங்குல போட்டிருக்கமா? அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் யாராவது பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இவன் ஏறுவானா இல்லையான்றது நிதர்சனமற்ற தன்மை, ஆனா டிவிடெண்ட் கொடுக்கல. சரி, இந்த ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் அப்படின்றது அவனு ஏறுவானா இல்லையா அப்படின்றது ஒரு நிதர்சனமற்ற தன்மையா இருக்கு. ஏறான் இல்ல இறங்குறான், அப்ப அவன் டிவிடெண்டாவது கொடுக்குறான்னா ரொம்ப குறைச்சல 0.3% கொடுக்குறான். இன்னொரு கம்பெனி ரூட் மொபைல்னு ஒரு உதாரணத்துக்கு அவன் டிவிடெண்ட் 1% என்பது கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய விலை என்பது என்ன ஆகி கிடக்குது? இவன்கிட்ட ட்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 2 வருஷம் ஆகும். 2200 இவனுடைய 2020 ஹையில் இருக்கான், இப்ப 1042 இருக்கான். இது மாதிரி 10-15 ஷேர்கள் எடுத்து கம்பேர் பண்ணி ஒரு 4-5 அல்லது 2-3 அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணாதான் அவர் ஒரு கரெக்டான வேலை பார்த்திருக்காரு. சரி, இந்த ரூட் மொபைல் லாபம் எல்லாம் பண்றானா, ஒரு முறை கூட கடந்த குவார்டர்களை நஷ்டம் பண்ணிடக்கூடாது கடந்த 2-3 வருஷத்துல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா பேக்ரவுண்ட் செக்ல கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்து இப்படி பல்வேறு வகையில ஒன்னா டிவிடெண்ட்ல கொடு, இல்லையா ஷேர் ஏறி கொடு, இல்லைன்னா கடைசிக்கு ஒரு 30-40% மேலேயாவது லாஸ் வந்துடக்கூடாது அப்படின்ற ஏதாவது ஒரு கான்செப்ட் செட் ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஓரளவுக்கு ஓகே தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். இல்லைன்னா நம்ம லக்கு நம்மளுடைய பங்குகள் போய் குப்புறப்படுத்தும் போது நம்மளும் குப்புறப்படுத்திக்க வேண்டியதுதான். நண்பர்களே, இந்த சமயத்துல மேன்கைண்ட் ஃபார்மா அப்படின்னு ஒரு பங்கு, அது டிவிடெண்ட் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தற்போதைய குவார்டர்லி ரிசல்ட் மட்டும் ஓரளவுக்கு போன குவார்டரை விடவும் பெட்டரா இம்ப்ரூவ்ட் அப்படின்னு பண்ணியிருக்கான். ஆனா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணல கொஞ்சம் சுமார் தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்துல ஒரு குறிப்பிட்ட லோ வந்தா மறுபடியும் ஏறது அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 முறை வேலை பார்த்திருக்கா. அப்படி பார்த்துட்டு மறுபடியும் லோன்ல விழுந்திருக்கா. இனி நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பங்கு டெய்லி இப்படி கீழே இறங்கி 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 ஒரு 2-3 மாசம் இறங்கி அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஏறுமா அல்லது இங்கிருந்தே ஏறுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரேடர்கள் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எஸ்ஐபிக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பங்குகள் எப்படி நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஃபண்டமெண்டலி பார்க்குறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஃபண்டமெண்டலி 1 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்கலாம் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஏதாவது டபுள் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த மேன்கைண்ட் ஃபார்மானுடைய போன வருஷம் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 47 இருந்தது. ஆனால் இந்த வருஷம் அதே தான் மெயின்டைன் பண்ணியிருக்கான். உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? அதாவது 2020 இவனுடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 25 இருந்து 47 அப்படின்னு வந்ததுன்னா அவங்க ஃபண்டமெண்டலி எடுக்கிறவங்க என்ன யோசிச்சு பார்ப்பாங்கன்னா, சரி 2020 பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1600 ரூபாய் இருந்திருக்கு, இப்ப ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் டபுள் பண்றான்னா மேபி 1600 ரூபாயில இருந்து 3000 இது வருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கறவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மேன்கைண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்குல என்ன ஒரு தகவல்னா, அது சமீபத்தினுடைய லோ ஆல்மோஸ்ட் மே மாசத்துல என்ன லோ இருந்ததோ அந்த லோல விழுந்திருக்கா. இனி என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரியல. நண்பர்களே, சிகரெட் தொழில் செய்யக்கூடிய இந்த காட்ஃப்ரே அப்படின்ற கம்பெனியினுடைய ஷேர் பிரைஸ் என்ன ஆயிருக்குன்னா, நீங்க இந்த 2025 மட்டும் பாருங்க. இந்த 2025லயே ஒரு முறை இறங்கிட்டு ஏறிட்டா, மறுபடியும் இன்னொரு முறை இறங்கிட்டு பெரிய அளவுல வால்யூம் பண்ணியிருக்கான். 4000 ரூபாய் இங்க, ஆல்மோஸ்ட் 9000 ரூபாய் இங்க. இதுக்கு சில காரணங்கள் என்னன்னா, இந்த சிகரெட்டுகள் மேல வரி போடல அப்படின்ற தகவலும் ஒண்ணு, அது போக அவனுடைய மற்ற தகவல்களும் ஒண்ணு. ஆனா சிகரெட்டையும் ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐடிசி அப்படின்ற பங்கு, இருங்க மந்த்லி சார்ட்ல இருந்து டெய்லிக்கு போயிடுவோம். சோ அப்படி சிகரெட் தொழில செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்கு 2025ல ஒரு முறை இறங்குனா
மறுபடியும் இப்போ ஒரு முறை இறங்கியிருக்கான். இப்பதான் மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டான். ஸோ அவனும் சிகரெட் தொழில் தான் பண்றான். அவன் ஒரு முறை ஏறி இறங்கி மறுபடியும் ஒரு முறை ஏறி இருக்கான், இந்த காட்ஃப்ரே பிலிப் அப்படின்றது. பட் ஐடிசி என்ன ஒரு காரணத்தினாலேயோ இவனுக்கும் அதே தகவல்கள் தான். ஆனா இவன் பெருசா ஒன்றும் ஒரு ரியாக்ஷனும் காட்டிக்கல. என்ன காரணம்னு தெரியல. ஆனா இந்த பங்கெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80 சிகரெட் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 80% மார்க்கெட் ஷேர் நாங்க தான் வச்சிருக்கோம். ஏதோ கிளாசிக் அப்படி இப்படின்னு ஏதோ பேர் போட்டிருக்காங்க. நீங்க ஒவ்வொன்றா படிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் படிச்சுக்கலாம். நான் அது ப்ராடக்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ன்றதுனால நான் ஃபுல்லா வாசிக்கல. சரி, கடைசிக்கு ஒரு நல்ல அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்கான். அதுக்காக ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? 5000 கோடின்னு அவனுடைய கன்சிஸ்டண்டா லாபத்தை காமிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் ஒவ்வொரு குவார்டர்லையும். இப்போ வந்து அதர் இன்கம் சேர்த்து ஒரு 19,808 கோடின்னு காமிச்சிருக்கான். அது எப்படி வேணாலும் வருமானம் வந்துட்டு போகுதுங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு குவார்டர்லையும் 4 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தவனுக்கு இந்த ஒரு குவார்டர்ல 15 ரூபா கிடைக்குது அப்படின்னாக்கா அது இந்த மார்க்கெட் கொஞ்சம் கரிசனத்தோட இவனை ஏதாவது ஹெல்ப் பண்ணும்ல. போன வருஷமெல்லாம் 16 ரூபாய் அப்படின்றதான் ஏர்னிங்ஸ் பர் ஷேரா இருந்தது. இப்ப 27 மாறி இருக்கு. அடுத்த வருஷம் மேபி கொஞ்சம் குறையலாம், ஏன்னா அந்த அதர் இன்கம் அப்படின்றது வராது. அப்ப அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ள ஒரு காட்டிட்டு சரி ஓகே இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கோம் 420 ரூபா இருக்கும், டக்குன்னு மேல ஒரு 500-600 ரூபா வந்து பழைய முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்ல டிமாண்டோ அல்லது சப்ளையோ ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஐடிசியை பழைய ரேட்டு கொண்டு வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் ஏன் கேட்கறேன்னாக்கா இந்த ஐடிசி ஏறிச்சுனாக்கா மார்க்கெட் நல்லா மேல் நோக்கி வரும். ஸோ மார்க்கெட் மேல வர்றதுக்கு இப்போ ஐசிசி பேங்க்ல தகவல் வந்திருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல தகவல் வந்திருக்கு. இந்த ஐடிசி டக்குன்னு ஒரு 5% 10% ஏறி 500 தாண்டிச்சுனாக்கா மார்க்கெட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குமே. நண்பர்களே, இந்த சமயத்துல கிளீன் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவனுக்கு திடீர்னு ஒரு ஸ்பைக் ரொம்ப குறுகிய காலத்துல 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய்னு வந்துட்டான். ஸோ இவனுடைய லேட்டஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, அந்த கம்பெனியினுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா தொடர்ந்து இது வரைக்கும் ஒரு குவார்டர்ல கூட சமீபத்தில் லாஸ் மேக்கிங் அப்படின்றது பண்ணல. ஸோ இந்த மார்ச் 2025 ரிசல்ட் அப்ப அவன் ப்ரீவியஸ் குவார்டரோடவும் போன வருஷத்து குவார்டரோடவும் அதிகமாக லாபம் பண்ணியிருக்கான். ஸோ அதனால இந்த ரிசல்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல கேட்டு வாங்கிட்டான் போல. ஸோ 1000 ரூபாய் ரேஞ்சில இருந்து டக்குன்னு யாரும் எதிர்பாராத விதமாக இந்த கிளீன் சயின்ஸ் அப்படின்றது ஏறி இருக்கு. இனி இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? சரி, அதான் ஒரு முறை ஏறிட்டு இல்ல, இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி ஒரு ஏறினதுக்கு அப்புறம் இறங்குனியோ அதே மாதிரி இன்னொரு ரவுண்டு கீழே போயிட்டு மறுபடியும் மேலே போலாம்ல அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இன்னொரு பங்குலையும் ஒரு தகவல் இருக்கு. அதாவது இப்கா லேப் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் சமீபத்தில் எந்த பக்கம் டைரக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம 200 days மூவிங் ஆவரேஜை மையமா வச்சுக்கிட்டு மேலே கீழே போயிட்டு வந்துகிட்டே இருக்கான். இன்னும் இப்போ வரைக்கும் டைரக்ஷன் என்பது எடுக்கல. ஸோ இனி அடுத்தடுத்த நாட்களில் இவன் என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரியாதபடிக்கு இந்த இப்கா லேப்ல இருக்கு. ஸோ இந்த பங்குல ஒரு ஃபண்டமெண்டலி என்ன ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா டிவிடெண்ட் ஈல்டு 0.29% கொடுக்கக்கூடிய இந்த பங்குல எவ்வளவு ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு காட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6923 கோடி ரிசர்வ் இருக்கிறதா காட்டுறாங்க. இந்த பங்கினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்பது 980 கோடியாக உள்ளது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த இப்கா லேப் என்பது தன்னுடைய பழைய ஹையை போய் தொடுமா அல்லது பழைய லோவை போய் தொடுமா, கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல இருக்கியா, எண்ணிக்கைகளை பண்ண போற அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த பங்கு. நன்றி, வணக்கம்.